1 கிலோ சிக்கனை யூஸ் பண்ணி பள்ளிப்பாளையம் சிக்கன் குக்கரில் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கரில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது 4 டேபிள் ஸ்பூன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்து இதே மாதிரி கட் பண்ண தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தேங்காய் வதங்கி லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேங்காய் நிறைய சேர்த்தா பிடிக்குங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக இதில் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் வெங்காயம் தேவைப்படும். நான் இதில் 200 கிராம் சின்ன வெங்காயமும் 200 கிராம் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி, பூண்டு, தக்காளி இப்படி எதுவுமே சேர்க்கறது கிடையாது. அதனால் வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்தே ஆகணும். காரத்துக்கு 10 மிளகாயோட விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இது காரமான மிளகாய். காரம் இல்லாத மிளகாயாக இருந்தால் 20 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாயோட மஞ்சள் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க. 3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிக்கனில் இருந்தே நிறைய தண்ணி விடும். கடாயில் வேக வைக்கிறத விட குக்கரில் வேக வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். இந்த மாதிரி செய்யும்போது பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிக்கன் சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக இருந்ததுன்னா இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடும். 4-5 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா குக்கரில் செய்கிறதுக்கு பதிலாக இரும்பு கடாயில் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் குக்கரில் செய்கிறத விட அது கொஞ்சம் லேட் ஆகும். அடிக்கடி வெந்துருச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் குக்கரில் வைக்கும்போது 3 விசில் விட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கனும் வெந்துடும். செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. ஆனாலும் இந்த தண்ணி சுண்டி நல்லா வத்துற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். திரும்பவும் அடுப்பில் குக்கரை வச்சு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.